வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இப்போ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற அரை கப்பு ஆனியன், ஒரு ஆனியன் அதை சேர்த்துடலாம். ஒரு இன்ச் சைஸுக்கு இஞ்சி பொடி பொடியாக துருவி வச்சுருக்கு, அதுவும் சேர்த்துடலாம். ரெண்டும் நல்லா வதங்கிட்டு இஞ்சியோட வாசனை மாறட்டும். இதோட ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதை பொடியாக துருவி வச்சிருக்கு, அதுவும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, கேரட்டு அதனால சேர்த்துருவோம் ஃபுல்லால். இதெல்லாம் பாதி குக் ஆனால் போதும். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போதும். வேக வச்சு வச்சுருக்கேன் அரை கப்பு பச்சை பயிறு, இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் கறி மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 3 பச்சை மிளகாய், இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு எக்கு அதை உடச்சி உள்ளால விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது எக்கு ஒரு பைண்டிங்காக தான் விடுறோம். எக்கு சாப்பிடாதவங்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம
ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடறதுக்கும் நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். எல்லாமே நல்லா குக் ஆனது தான், இருந்தாலும் இந்த முட்டை மட்டும்தான் இனி குக் ஆக வேண்டி இருக்குது. அதை கருகாமல் இருக்கிறதுக்காக முட்டை போட்டதுனால கொஞ்சம் கருகிற மாதிரி வரும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்மளோட ஹெல்த்தி ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கட்லெட் மாதிரியும் இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.